Hi Makale, welcome to Middle Class YouTube channel. Hi Prashad bro, hi Prabhu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது மாடர்ன் டே எல் கிளாசிக்கோ நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவை தான் சொல்லணும். இந்தியா பாகிஸ்தான் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க சும்மா வியூவர்ஷிப்காக. ஆக்சுவலி ஒரு ரீசெண்ட் ஒரு 5-6 இயர்ஸா ரொம்ப க்ளோஸ் மேட்ச் அண்ட் கண்டிப்பா அடிச்சாகணும்டாங்கிற டீமா இருக்கிறது இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா தான் நினைக்கிறேன். யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ வந்து நம்ம டேரக்டா ரிவ்யூ மாதிரி போகாம நம்ம ஆல்ரெடி ஒரு 2 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி 2 எபிசோட். அந்த எபிசோட பத்தி ஒரு பிரீஃபா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு படத்தையோ இல்ல ஒரு செக்மெண்ட்டையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை 3 ஆங்கிள் பிரிச்சு நம்ம ரிவ்யூ பண்றதுதான். இப்போ வந்து இந்த மேட்சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மேட்சை 3 செக்மெண்டா பிரிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் ஆர்க். யார் வந்து கேரக்டர் ஷோ பண்ணியிருக்காங்க, எந்த கேரக்டரால இந்த கேம் வந்து பர்டிகுலர் டீம் வின் பண்ணியிருக்காங்க, யாரால பர்டிகுலர் டீம் லாஸ் பண்ணியிருக்காங்கன்றத கேரக்டர் ஆர்க் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். எப்படி கேரக்டர் ஷோ பண்ணி ஆட்டிடியூட் ஷோ பண்ணி வின் பண்ணியிருக்காங்கன்றத கேரக்டர் ஆர்க் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட் வந்து பிரேக்கிங் பாயிண்ட். எங்க வந்து மேட்ச் வந்து ஈவன்லி பாயிண்டா இருந்தது, பிரேக்கிங் பாயிண்டால திரும்பி இருக்கு, பர்டிகுலர் டீம் வின் பண்ணியிருக்காங்க லாஸ் பண்ணியிருக்காங்கன்றதான் பிரேக்கிங் பாயிண்ட். செக்மெண்ட் 3 பாத்தீங்கன்னா டேக் அவேஸ். நம்ம மூவியா எடுத்துக்கிட்டோம், இல்ல ஒரு கிரிக்கெட்டா எடுத்துக்கிட்டோம், இல்ல இன்னொருத்தவங்களோட லைஃபா இருக்கட்டும், எதை பார்த்தாலும் நமக்கு டேக் அவேஸ் இருக்கும். இப்போ இந்த மேட்சே பாத்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் மேட்சா தான் இருந்தது. சப்போஸ் வந்து அங்க ஒரு ப்ரெஷர் ஆகி இந்தியா சோக் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸிலி வின் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த மாதிரி ஒரு கேட்ச் அக்ஷர் பட்டேல் பிடிக்கலன்னா மிச்சல் மாஸ்டர் ஆடி இருந்தாருன்னா என்ன வேணா நடந்திருக்கலாம். ஸோ கேரக்டர் ஷோ பண்றதுல இருந்து ஒரு டேக் அவேஸ் இருக்குல்ல, நம்ம இது மூலியமா தான் இவங்க வின் பண்ணாங்க, இதுல இருந்து நம்ம லைஃப்க்கு என்ன எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற டேக் அவேஸ் தான் தேர்ட் செக்மெண்டா பார்க்க போறோம். ஸோ வித் தட் நோட் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன் என்னென்ன செக்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் ஆர்க், செகண்ட் செக்மெண்ட் பிரேக்கிங் பாயிண்ட், தேர்ட் செக்மெண்ட் டேக் அவேஸ். இப்படிதான் இந்த மேட்சோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ செக்மெண்ட்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மேட்சோட தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிரசாந்த் ப்ரோ சொல்லிட்டு அப்புறம் பிரபு மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச் ஆக்சுவலி நல்லா தான் போச்சு. விராட் கோலி அவுட் ஆனாரு. அதை நான் சொன்னேன், ஈவன் இஃப் சம்படி ஹேஸ் அ பேட் டே, எவனுக்கா ஒரு 8 பேட்ஸ்மேன்ல கண்டிப்பா எவருக்கா ஒருத்தர் மாட்டணும். அந்த ஒருத்தர் தான் வந்து இன்னைக்கு ரோஹித் சர்மா டமால் டெவில் அடிச்சாரு. என்ன ஆட்டிடியூடுங்க அது, வாட் அன் ஆட்டிடியூட். அவர் 47 of 26 நவம்பர் 19 எங்க விட்டாரோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. செம்ம டீம். மிச்சல் ஸ்டார்க்லாம் அவர் வந்து அந்த ஓகே நல்ல பவுலர் தான், பட் அவர் ஸ்லாட் இருந்தா வச்சு விளாசினாரு. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன பயமா இருந்ததுன்னா பேட் விட்டுற போறாரு. ஏன்னா பங்களாதேஷோட கூட தான் ஒரு சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு, பட் திடீர்னு பேட் விட்டாரு. சோ அந்த மாதிரி பேட் விடுவாரு நினைச்சு, பட் கரெக்டா கால்ம் அண்ட் கம்போஸ்ட் ஆடினாரு. 92 of 41 பால்ஸ். அப்புறம் ரிஷப் பந்த் அங்க ஒரு 13. அதுக்கப்புறம் வந்து ஸ்கை கொஞ்சம் நல்லா ஆடினாரு. பட் ஓவராலா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். தேமேசே லாஸ்ட்ல வந்து இந்தியா வந்து 8.6 ரன் ரேட்ல தான் ஆடினாங்க. அதெல்லாம் கிடையாது. பிட்ச் வாஸ் கெட்டிங் டஃபர் as the overs were going on. And Dubek வந்து இன்னைக்கு ஒரு வெரி டீசென்ட் நாக், மொக்கல் நாக்லாம் சொல்லுவோம், வெரி டீசென்ட் நாக். ஸ்கை நான் சொல்லியிருந்தேன், ஸ்கை வந்து இந்த செகண்ட் டீம்ஸோட தான் ஆடுறாங்க, ஃபர்ஸ்ட் டீம்ஸ்ல விட மாட்டாங்க. ஸ்கை ஆல்சோ ஒரு வெரி குட் நாக், 31 of 15 டெலிவரிஸ். அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பந்த் பாவம் அன்லக்கி, இப்படி ஃபிட் பண்ண பார்த்தாரு, லீடிங் எஜ் பாங்கே போயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா அகைன் கமிங் இன்டு பிளே, 26 of 16 டெலிவரிஸ். ஜடேஜா அகைன் ஒரு நல்ல ஒரு க்ரூஷுவல் 6 அடிச்சாரு அந்த லாஸ்ட்ல. சோ ஓவராலா பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப காம்ப்ரஹென்சிவ், ஒரு நல்ல ஒரு 205 வித் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 160 163 இருந்தது. சோ அந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து ஒரு 200 கிராஸ் பண்ணது வந்து ஆக்சுவலா ரொம்ப பெரிய விஷயம். தட் டூ வித் மைட்டி ஆஸ்திரேலியன் பவுலிங் லைன் அப். Josh would again pick up the bowlers, நல்லா போட்டுட்டு இருந்தாரு. And also there was to say that Adam Zamback வந்து ஒரு 16 மேட்சஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விக்கெட்லெஸ் தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட் வந்தது. சோ அவரையும் வந்து வச்சு செஞ்சாச்சு, சம்மாட்டி அடிச்சாச்சு. ஐ வுட் லவ் த ரோஹித் பேட்டிங். ஏன்னா ஏதோ அந்த மனுஷன் ஒரு கடுப்புல தான் அந்த ஒரு ரிஷப் பந்த் கூட ஒரு கேட்ச் வந்து ஒரு மிஸ் டைம் பண்ணுவாரு, திட்டுவாரு, சூரியகுமார் யாதவ் நடுவில் வருவாரு. சோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு அந்த இன்னும் அந்த 2023 அந்த நவம்பர் 19 அந்த ஒரு மைண்ட்லயே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see ஆஸ்திரேலியா நாட் bowling Glenn Maxwell. சரி, அவங்க ஆஃப் ஸ்பின்னரா இருக்கலாம், ஓகே, பட் அந்த மென்டலி அந்த நவம்பர் 19 அவுட் ஆயிருப்பாரு. அது ஒரு மைண்ட் கேம்ஸ் ஆயிருக்கும். சர்ப்ரைஸ்டா இல்லாட்டி இவனுங்க வேணும்ட்டே பண்ணாங்களான்னு தெரியல. கிளென் மேக்ஸ்வெல் வந்து பவுலிங் போட வரல. பவுலிங் போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் அப்பவே சொல்லியிருந்தேன், குல்தீப்பும் பும்ராவும் சேர்ந்து ஒரு 8 overs 50 runs கொடுத்திருந்தா I'll be happy அப்படின்னு. சோ அதே மாதிரி பும்ரா வந்து 27 runs 4 overs, குல்தீப் வந்து ஒரு 23-24 runs, ஆல்மோஸ்ட் 8 overs 8 overs 51 runs. அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டாரு, அவர் ஒரு 3 overs 23 போட்டாரு. சோ ஓவராலா ஒரு நல்ல பவுலிங் லைன் அப், ஃபீல்டிங்ஸ் நல்லா பண்ணாங்க, நல்லா கேச்சஸ் தான் நல்லா ஷார்ப்பா பிடிச்சாங்க. வெரி ஹாப்பி. எனக்கு என்னன்னா லாஸ்ட் வரைக்கும் குல்தீப் யாதவ் வந்து ஈவன் when he was bowling all 4 overs, Travis said
பேட்டிங் ஆடும்போது ஸ்லிப் இருந்தது. ஓகே, ஸ்லிப் கேட்ச் வரல மேபி, பட் அந்த 2023 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா நிறைய பால் வந்து எஜ்ஜு வாங்கினா 4 போகும். அப்பெல்லாம் எல்லாம் போட்டுருப்பாங்க, ஸ்லிப் இருந்திருக்கணும், ஸ்லிப் இருந்திருக்கணும். குட் டு சி குல்தீப் யாதவ் வாஸ் ஆல்வேஸ் ஹேவிங் தி ஸ்லிப் when he was bowling to the Travelers set. நல்லா போட்டாரு, நல்லா நிறுத்தினாரு Travelers set. He didn't allow him to get away. ஏதோ ஒரு 6 பாட்டம் எட்ஜ்ல பட்டு போச்சு. ஓவராலா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பும்ரா வந்து he came with a magic delivery. மேபி இந்த டெலிவரி வந்து ஒரு அந்த நாள் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் என்னன்னாலும் மைண்ட் அங்கேயே போகுது. பட் ஓவரால் வெரி வெரி ஹாப்பி டு see இந்தியா winning. நான் அப்பவே சொல்லியிருந்தேன், இந்தியா இஸ் ஆக்சுவலி a very very better team compared to Australia. நான் 75-25 சொல்லியிருந்தேன். கண்டிப்பா I'm very happy that the team had really done up to their mark. அந்த brand of cricket அந்த மாதிரி நல்லா ஆடி இருந்தாங்க. Thankfully there's no slip and I hope there'll not be any slip in the future also. So overall a very comprehensive win for Team India. ஓகே, ஒரு மேட்ச்னா they didn't put their heads down. அந்த ஷோல்டர் எப்பவுமே அப்பல தான் வச்சிருந்தாங்க. ஒரு 10 overs 8 overs 80 runs இருக்கும்போது இந்த பிட்ச் எல்லாம் அடிச்சிருக்கலாம். பட் ஓவராலா வந்து I think I was very happy for Team India and good that இது. ஓகே பிரபு, உங்களோட தாட்ஸ்? விக்டரி இஸ் ஸ்வீட் பட் ரிவெஞ்ச் இஸ் ஸ்வீட்டர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் இருந்துச்சு. ப்ரோ வந்துட்டு ஏன் மேக்ஸ்வெல் எடுத்துட்டு வரலன்னு கேட்டாரு. பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாக் ஸ்வீப்ல 6 அடிச்சாரு ரோஹித் சர்மா. அப்படி அவரை வந்துட்டு ஒரு ஸ்லாக் ஸ்வீப்ல 6 அடிக்கும் போது கிளென் மேக்ஸ்வெல் எடுத்துட்டு வர தோணி இருக்காது மிச்சல் மார்ஷுக்கு தான் என்னோட தாட். ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு என்ன மூட்ல வந்தாருன்னே தெரியல. திடீர்னு ஸ்டார்டர் 2 கவர்ஸ் மேல 1, இந்த சைடு கவுகார்னர்ல 1, ஏதோ சம்திங் அவருக்கு ஏதோ வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கு. அதான் ஆக்சுவலா நிறைய பேர் வந்துட்டு ரோஹித் சர்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அந்த வேர்ல்டு கப் அவர் ரேஷ் ஷாட் அடிச்சு அவுட் ஆனாரு அப்படின்ட்டு. அந்த கேட்ச் அன்னைக்கு ஹெட் விட்டுருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா அன்னைக்கு அவர் ஆடின ஆட்டத்துக்கு அன்னைக்கு அவர் கேட்ச் மட்டும் ஹெட் விட்டுருந்தாருன்னா கண்டிப்பா அன்னைக்கு வந்துட்டு ஒரு 150+ அடிச்சிருப்பாரு ரோஹித் சர்மா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளேயர். இன்னைக்குமே வந்துட்டு பாருங்க, அவர் ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா தான் ஆனார். அவர் நினைச்சிருந்தா அந்த 90ல இருந்து கொஞ்சம் அப்படியே தட்டி ஒரு செஞ்சுரி ஆடி இருக்கலாம். பட் அது பண்ணாம அடிக்க போய் தான் அவுட் ஆனாரு. ஸோ அவருக்கு அந்த ஒரு எல்லா அப்ரிசியேஷனும் கொடுத்துதான் ஆகணும். அவருக்கு மொத்தமா அந்த 7 மாசம் மொத்தமா வச்சுக்கிட்டு எல்லா வெஞ்சன்ஸையும் ஒரே நாள்ல போட்டு தீர்த்துட்டாரு. பார்க்கவே இல்லை, எவன் போட்டாலும் அடிப்பேன், நீ எங்க போட்டாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. கோலியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கோலியை வந்துட்டு எல்லாம் 1 டவுன்ல ஆட சொல்லி வந்துட்டு எல்லாம் கேட்கறாங்க. அவர் ஆக்சுவலா ஓப்பனிங் தான் இறங்கணும். அவர் அந்த செகண்ட் ரோல் எடுத்து ரோஹித் சர்மா அடிக்கிறது அழகா நீ பண்ணிட்டு எப்படி வேடிக்கை பார்த்தாரோ அந்த மாதிரி வேடிக்கை பார்த்து 10 பால் 20 பால் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கலாம். சேட் டு சி விராட் கோலி ஸ்டில் அவர் வந்துட்டு அந்த ஒரு ஃபார்ம் ஃபைன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு டச்சுக்கு வந்தாரு. பட் இந்த மேட்ச் அதான் அவருக்கு வெளியில அவுட் சைட் நாய்ஸை கேட்டு அவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியே பழகினால திரும்ப அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், நம்ம ஒரு இது கொடுக்கணும், ஆன்சர் கொடுக்கணும் இந்த கிரிட்டிக்ஸ்க்கு ஆடுறதுனால அந்த ஒரு என்ன சொல்றது லைட்டா ஒரு ஈகோ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு டச் ஆகுதோ. மேபி அவருக்கு ரொம்ப பொறுமையா ஆடினா அவர் RCBக்கும் அதான் பண்ணாரு. கண்டிப்பா அதே பண்ணி விளாட்னா. ஏன்னா லைக் என்ன சொல்றது விராட்டை வந்துட்டு ஒரு டவுன் தி இயர்ஸ் பார்த்துட்டு அவர் திரும்ப அந்த 2020-21ல வந்துட்டு அந்த ஃபார்ம் டிப் ஆயிட்டு அப்புறம் திரும்ப வந்துட்டு அந்த ஃபார்ம் கிடைச்சப்போ எப்படி ஒரு விராட் கோலி வந்துட்டு அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் லைக் ஒரு பிக் ஸ்கோர் கொண்டு வர அந்த ஒரு விராட் கோலியை மிஸ் பண்றோம். ஏன்னா போன மேட்ச் நல்லா ஆடினாரு. ஆப்வியஸா 37 ஆஃப் தட் 20 odd balls அண்ட் 2-3 6 எல்லாம் சூப்பரா அடிச்சாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு செகண்ட் ஃபீல்ட் எடுத்து பொறுமையா ஆடி இருந்து அழகா ரோஹித் சர்மா பேட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 ball 70 அந்த மாதிரி அவரும் அடிச்சிருக்கலாம். ஸோ அதுவும் ஒன்னா கஷ்டமா போச்சு. அண்ட் பிச் ஆக்சுவலா போக ஸ்லோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இனிஷியலா கொஞ்சம் மழை வேற பெஞ்சிருந்தது. ஸோ அந்த ஒரு வெயில் வர கொஞ்சம் பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். அப்புறம் லைக் போக செகண்ட் இன்னிங்ஸ்லாங்க எனக்கு தெரியல. ஆக்சுவலி இன்னிங்ஸ் பிரேக்ல வந்துட்டு ஒரு ரோலர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோலர்னாலதான் வந்துட்டு விக்கெட் இன்னும் ஃபிளாட் ஆகி அவங்களுக்கு பால் கம்மிங் ஆன் டு பேட் நல்லா இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹெட்டுக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, எந்த பகை எதனால இந்தியாவை நினைச்சு இவ்வளவு பகைன்னு தெரியல. வச்சு எங்க வந்தாலும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னா அடிப்பேன், வேர்ல்டு கப்னா அடிப்பேன், இங்கேயும் கிட்டத்தட்ட அவர் கேமை கொண்டு போயிட்டாரு. அண்ட் இன்னும் எனக்கு புரியல என்னன்னா மேத்யூ வேடு ஒரு ஃபெயிலியர். அப்படி இருக்கும்போது ஜாஷ் இங்கிலீஷ் அவங்க எடுக்கலாம், ஏன் ஜாஷ் இங்கிலீஷ் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவர் ஒரு சம பேட்ஸ்மேன். அவர் வந்துட்டு ஈவன் இந்தியாலேயே வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு 100 அடிச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரூவன் கமாடிட்டி அவர் எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் அவங்க பண்ணாங்க. அண்ட் ஸ்டில் இந்தியா இன்னைக்கு கொஞ்சம் ஆக்சுவலா ஃபீல்ட்ல ஸ்லாப்பியா இருந்தாங்க. என்னதான் அந்த அக்ஷர் பட்டேல் வந்துட்டு அந்த ஒரு பிரில்லியன் கேட்ச் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் லிட்டில் ஸ்லாப்பி. பண்ட்டுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லாப்பியா தான் அந்த விக்கெட் கீப்பிங். நிறைய டேக்அவேஸ் இருக்கு இந்தியாவுக்கு. தேங்க் காட் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இதுல வந்துட்டு என்ன சொல்றது இந்தியாவோட பவுலிங் கொஞ்சம் லைட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா லைக் கிட்டத்தட்ட 4 overs 40 runs கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லேர்னிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு செமிஃபைனல்ல ஒரு நல்ல ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஆப்வியஸா இங்கிலாண்டை கூட அடிக்கலாம். பட் யா லெட்ஸ் சீ. ஓகே என்னோட தாட் சொல்றேன். 2 பேருமே இந்தியா பத்தி நிறைய பேசுனீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவங்க மிடில் ஆர்டர் வந்து வீக்கா தான் தெரியுறாங்க. இங்கிலீஷே எடுத்துட்டு வரலாம். இங்கிலீஷ் எடுத்துட்டு வந்தா அவங்க வந்து டாப் ஆர்டர்ல ஆட வச்சா எல்லாமே பேட்டிங் ஆர்டர் ஷஃபிள் ஆகும்னு யோசிக்கிறாங்க. எனக்கு அவங்க பெரிய பண்ண மிஸ்டேக் என்னவோ தோணுச்சு, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அஹெட் ஆஃப் மேக்ஸ்வெல் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து அவரு கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணிருப்பாரு. மேக்ஸ்வெல் வந்தாலே பேட்டை தான் விட போறாரு.
அதுக்கு ஒரு 11வது ஓவர் வந்தாருன்னா 17வது ஓவர் வந்தாருன்னா அவரு தேவையில்லாம அங்க 2 லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அழகா போட்டுட்டு இருக்கப்போ 3 லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் சொல்ல போனா இன்னைக்கு அவரை உள்ள போட்டது ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு காலி ஆயிடுவாரு. பெட்டர் அவர் கொஞ்சம் பின்னாடியே வந்திருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அனுப்பியிருக்கலாம். அண்ட் அந்த கேப்டன்சி ஷிஃப்ட் வந்து இன்னுமே அவங்க பைண்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஒரு லெஜெண்டரி கேப்டன் இன் மேக்கிங்கா இருக்காரு பேட் கமின்ஸ். அவ்வளோ ப்ரூவ் பண்ணிருக்காரு லாஸ்ட் ஒரு 18-20 monthsல. ஸோ அப்படி இருக்கப்போ டக்குன்னு அவரை தூக்கிட்டு அந்த பஞ்ச் அப்படியே அவரு கீழே ஆடிட்டு இருந்தவங்க. ஸோ ஆப்வியஸ்லி மிச்சல் மார்ஷ் வந்து அங்க இருக்க நிறைய பேரோட ஜூனியர்னு வச்சுக்கோங்க. நம்ம அதான் பேசியிருக்கோம் ஆஸ்திரேலியா டீம் நல்லா பைண்ட் ஆவாங்கன்னு. ஸ்டில் அந்த இன்னும் அவரோட கேப்டன்சி கால்ஸ்னா இன்னும் அவரோட இன்ஸ்டிங் படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறான். அவங்க யாரும் ஈகோல ஆடுறாங்க, அவன் சின்ன பையன் நாங்க வின் பண்ணி கொடுக்கணும் அப்படி மீன் பண்ணவே வரல. நான் என்ன சொல்றேன், அந்த கமாண்டிங்கான கேப்டன்சி தெரியல. இன்னும் கூட அவருக்கு டைம் தேவைப்படுது. நேரா அவர் வேர்ல்டு கப் எடுத்துட்டு வந்தது கொஞ்சம் என்னமோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலையோன்ற தாட் தான். மேபி அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணுவாரு கண்டிப்பா. அண்ட் எதுக்காக அவனை இது பண்ணாங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்காக தான். மேபி பேட் கமின்ஸ் 11th இருக்க மாட்டாரோன்னு நினைச்சிருப்பாங்க போல. ஏசல்வுட் இவரு நேத்தன் எலிஸ், ஏன்னா பிச்சு ஸ்லோவா இருக்குன்னா நேத்தன் எலிஸ் ஆடணும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அப்படி நினைச்சு போனாங்க. அவர் 2 மேட்ச் ஆடி 2 ஹேட்ரிக் எடுக்கவும் ஆப்வியஸ்லி அவர் எடுக்கவே முடியாது அவர் டீம் விட்டு. அண்ட் அவங்க அப்படி நினைச்சதே ஃபர்ஸ்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது மேபி ஒரு பேக் ஃபுட்ல போயிட்டாங்களோன்னு தோணுச்சு ஆஸ்திரேலியா. நம்மளே பேசியிருக்கோம் ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல எல்லாம் சொல்லினாங்க. அவங்க தப்பிச்சுட்டு இருக்காங்க, ஸ்டாயினிஸால ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டாயினிஸ் வந்து அவுட் ஆயிட்டா காலி தான் அப்படின்னு சொல்லி பிரசாத் ப்ரோவும் கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தாரு. எட்டு வார்னர் தான் ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள 2 பேர்ல கண்டிப்பா இன்னைக்குமே 8 அடிக்கலன்னா அந்த 80 அரேஞ்ச் இல்லைன்னா எங்க இருந்திருப்பாங்க அவங்க ஒரு 130 140 தான் அடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய இப்பவே 26 ரன்ஸ் தான் தோத்தாங்க. மைனஸ் ஒரு 40 போடுங்க அவ்வளவுதான். அதுதான் கிட்டத்தட்ட அவங்க டீமே ரொம்ப டிபெண்டா இருக்க மாதிரி இருக்கு. நான் நீங்க பேச பாயிண்ட்டுக்கு கான்ட்ரரியா போறேன். பிரபு பேசுறதுக்கு விராட் கோலி அடிக்கலன்றது எனக்கு இந்தியாவுக்கு நல்லதுன்னு தோணுது. இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஷிகர் தவான், ரோஹித் சர்மா விராட் கோலி அடிச்சு 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 கீழே இருக்கவங்க ஆளுக்கு 50 பால் கூட ஆடி இருக்க மாட்டாங்க. டோர்னமெண்ட் ஃபுல்லா சேர்த்து ஒரு 70 ரன் 80 ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு நாக் அவுட் கேம்ல வந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லாம புஷ்னு போவாங்க. அதுக்கு பரவாயில்ல, இந்தியா மிடில் ஆர்டர் தான் ஆடி கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு கேம் கூட ஃபயர் ஆகல விராட் கோலி. இன்னும் இருக்க 2 கேம்ல ஒரு கேம் ஃபயர் ஆனா கூட சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட போறாரு. ஸோ அது ஆப்வியஸ்லி பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். நம்ம டிஸ்கைஸ் நினைக்கிறோம், அது பிளெஸிங் தான் ஆப்வியஸ்லி. என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அடிச்சுட்டே இருக்காங்கன்னா கீழே இருக்கவங்களுக்கு சான்ஸே கிடைச்சிரு. நீங்க எடுத்து பாருங்க, அக்ஷர் பட்டேல ஒரு 50 பால் ஆடி இருக்காரு. இன்னைக்கு ஜடேஜா கொஞ்சம் கம்மியா ஆடி இருக்காரு, அவுட் ஆயிட்டாரு. அவர் ஒரு 30-35 பால் தான் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தவிர எல்லாரும் 50 பால் ஆடி இருப்பாங்க. இவரெல்லாம் ஒரு 3 மேட்ச் 30+ அடிச்சாரு தூபே. அவருக்கு நம்ம வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன் அவர் டச் பண்ணலையே தவிர அவரால் 30+ 3 மேட்ச் அடிச்சாரு. கிட்டத்தட்ட ஸ்டாண்டும் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் கேம் டைம் கிடைச்சிருக்கு. அவங்க மேட்ச் வினிங் இன்னிங்ஸ்லாம் ஆடல, கேம் டைம் கிடைச்சிருக்கிறது எனக்கு ஆப்வியஸ்லி விராட் கோலி கிளிக் ஆகாதான் மிகப்பெரிய காரணம். ஸோ அது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். அது மேபி அவர் ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா ஃபெயிலியர் நம்ம இது வரைக்கும் அவரோட கெரியர்ல பார்த்ததே கிடையாது. இன்னும் 2 மேட்ச் ஆனா அது ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் கெரியரா இருக்கும். இன்னும் 2 மேட்சும் ஒரு 50 கூட அடிக்காம ஃபுல் டோர்னமெண்ட் ஃபுல்லா அவர் ஃபெயிலியர் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி வந்து அது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். ஸோ அவரை ரைட் ஆஃப் பண்ண முடியாதான். கண்டிப்பா ஈகோ பிளே பண்ணுது அவருக்கு, அவர் மைண்ட்ல அவுட் சைட் நாய்ஸ் பிளே பண்ணுதுல எந்த டவுட்ஸுமே கிடையாது. பட் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் இந்தியன் டீம் எனிவே அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. லெட் ஹிம் பிளே நேச்சுரல் கேம். என்ன நினைக்கிறாரோ பண்ணட்டும். அவரை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கல. டீம் அட்மாஸ்பியரும் அப்படிதான் இருக்கு. ஆப்வியஸ்லி போயிட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு எல்லாரும் அவுட் ஆயிட்டானா. அந்த மாதிரி இல்லாம இவர் அடிக்கிற 6 எல்லாம் என்ஜாய் பண்ணின்னு அங்க டக் அவுட்ல பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆர்சிபி மாதிரி நம்ம இல்லைன்னா காலிடா அப்படின்னு உட்காந்துட்டு இல்லாம இருக்காரு. ஸோ அதுவே நல்லா தான் இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஸ்டார்ஸ் ஆர் பீங் பார்ன். இப்பதான் பும்ராவை பத்தி அவ்வளவு பேசுறாங்க எல்லாரும். பும்ராக்கு ரெகக்னேஷன் வேணும், பும்ராக்காக கப் அடிக்கணும். விராட் கோலி அடிச்சு வின் பண்ணி கொடுத்திருந்தா மேட்ச் வின்னர்ஸை பத்தி பேச கூட போறது கிடையாது யாருமே. பும்ராவை பத்தி பேச மாட்டாங்க, அக்ஷர் பட்டேலை பத்தி பேச மாட்டாங்க, ஹர்திக் பாண்டியா கூட பேசியிருக்க மாட்டாங்க. விராட் கோலி அடிச்சார்பா இவங்க செகண்ட் ஃபிட்டில் ஆனாங்கன்ற மாதிரி போயிருக்கும். இப்போ ஆப்வியஸ்லி எல்லா மீடியாவும் யாரை எழுதிட்டு இருக்காங்க, பும்ராவை எழுதிட்டு இருக்காங்க. லெட் ஹிம் கெட் தட் ரெஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 2 இண்டிவிஜுவல் பத்தியே சுத்தி சோண்டுட்டு இல்லாம இந்த மாதிரி டோர்னமெண்ட் அடிச்சா காலரை தூக்கிட்டு போலாம், டீமா அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நம்ம சொல்லுங்க ப்ரோ. And also India வந்து the middle order has been tested a lot of games. The first game இருக்கட்டும், செகண்ட் கேமா இருக்கட்டும், பாகிஸ்தானோட யூஎஸ்ஆ இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஐ திங்க் பங்களாதேஷ் கூட ஓரளவுக்கு 100-4 அந்த மாதிரி இருந்த ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப். நீங்க தூபே பத்தி பேசுனீங்க, 20-30 அடிச்சாரு. பட் he has been involved in lot of partnerships. அந்த யூஎஸோட அந்த பார்ட்னர்ஷிப் வித் ஸ்கை, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட குட்டி ஒரு ஸ்மால் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் பங்களாதேஷோட வெரி குட் பார்ட்னர்ஷிப்ஸ். அப்புறம் இனி கூட பாத்தீங்கன்னா 28 of 22 அந்த ரோஹித் சர்மா அவுட் ஆனோடனே அந்த ஒரு பேட்ச் இவரும் அந்த
ஹர்திக் பாண்டியாவும் ஒரு மாதிரி டீசெண்டா ஆடிட்டு வருவாங்க. சோ ஹர்திக் பாண்டியா 2 6 அடிப்பாரு, இவர் ஆப்போசிட் சைட்ல இருப்பாரு. சோ he has been involved in a lot of crucial partnerships and also fieldingலாம் கொஞ்சம் டீசெண்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. So I think that's a very decent contribution and whatever he's matching whatever the team is expecting out of him. அது அண்ட் ஆல்சோ விராட் கோலி பத்தி பேசுனீங்க. சோ இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யூஸ்வலா when விராட் கோலி doesn't play well, மீடியா வந்து சோஷியல் மீடியா அப்புறம் வந்து நம்ம மீடியா அப்புறம் ட்ராலர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து விராட் கோலி has also become he is a king. அவர் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்தியன் டீமுக்கு. இந்த டோர்னமெண்ட் தான் ஆடி அவருக்கு கெத்து பிளேயர் தான் ப்ரூவ் பண்றது. இட்ஸ் ஆல்ரெடி proved a lot of things, but இந்த டோர்னமெண்ட்ல வந்து அவர் அடிக்கலாட்டி கூட வின் பண்றாங்க. so that is actually a very great sign. so இப்போ செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல் சொல்றீங்க, மேபி அதுல கூட விராட் கோலி அடிச்சா will be the happiest person. அதுல கூட ஒரு ஸ்லிப் இருந்ததுன்னா கூட இந்தியா will not panic. சரி ஃபைன், நம்ம இருக்கோம், நம்ம ஆடலாம், பாத்துக்கலாம் தான் ஆடிட்டு இருப்பாங்க தவிர these are all very good signs for Indian cricket in the future அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலா விராட் கோலி அவுட் ஆனே டக்குனு பேனிக் ஆயிடுவாங்க. சோ இனிமே நானே இந்த 2023 வேர்ல்ட் கப்ல பேனிக் ஆயிட்டேன். விராட் கோலி கமிங்ஸ் போடுவாரு, வெப்பாரு, போல்டு நாடா அப்படின்னு ஆயிடும். சோ இப்போ வந்து அந்த பேனிக் பட்டன் இருக்காது செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் கோயிங் இன்டு தி பிளே ஆஃப்ஸ். சோ வெரி ஹாப்பி தான். ஓகே, with that note we'll go to the first segment of the show. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் பண்ணியிருக்கோம். 2 எபிசோடும் மூவிஸை பத்தி பண்ணியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கும் மூவிஸ்லன்னு. அதுக்கு ஈக்குவலாக கிரிக்கெட்டுமே என்டர்டெயின்மெண்ட் தான், அவ்வளோ எமோஷனல் கனெக்ட் இருக்கு அண்ட் லைஃப் டேக் அவேஸ் இருக்கு ஒரு ஸ்போர்ட் தான். ஒரு டீம் கேமும் கூட சூழ்ந்து வாழ்ற மாதிரி சூழ்ந்து விளையாடுற ஒரு கேம். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டு. ஸோ அதனால நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் வித் 3 செக்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். கிரிக்கெட்லயும் கூட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இந்தியன் படம் பண்ணியிருந்தோம். 1996 ரிலீஸ் ஆன கமலோட இந்தியன் மூவி பண்ணியிருந்தோம். செகண்ட் எபிசோட் வந்து போக்கிரி ரீரிலீஸ்க்காக போக்கிரி பண்ணியிருக்கோம். தேர்ட் எபிசோட் த எல் கிளாசிகோ ஆஃப் மாடர்ன் டே கிரிக்கெட், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. இந்த மேட்சோட மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கேரக்டர் ஆர்க். கேரக்டர் எப்படி ஷோ பண்ணியிருந்தாங்க, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ் இன்வால்வ் இந்த கேம். பிரபு ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட கேரக்டர் ஆர்க்ல ஃபர்ஸ்ட் யாரு? ஸோ என்னோட கேரக்டர் ஆர்க்ல நான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாம் ரோஹித்தை கவர் பண்ணிட்டோங்கனால நான் வந்துட்டு அக்ஷர் அண்ட் குல்தீப் எடுத்துக்கிறேன். ஸோ அக்ஷர் அண்ட் குல்தீப் தான் வந்துட்டு அவங்களோட ஒரு இம்பாக்ட் தான் வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு என்ன சொல்றது இந்தியா பக்கம் கொண்டு வந்துச்சு. பிகாஸ் உங்களுக்கு ரோஹித் அடிச்சுட்டு போயிட்டாரு அண்ட் ஹெட்டும் மார்ஷும் வந்துட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டாங்க. அவங்க பண்ண தப்பே ஆக்சுவலா அவங்க வந்துட்டு 16.5 சம்திங்ல முடிச்சா பெட்டர் ரன் ரேட் கமாண்டிங் பொசிஷன்ல போயிட்டு நம்ம செமிஃபைனல் போயிடலாம் நினைச்சிட்டு இருந்தப்போ மிச்சல் மார்ஷும் ஒரு மாதிரி என்ன சொல்றது கச்சா முச்சா நாட்டிட்டு இருந்தாரு. பவுண்டரி லைன்ல அவர் எப்படி அது வந்துட்டு அந்த டைமிங் கரெக்டா இருக்கணும், பால் கரெக்டா கையில வந்து உட்காந்தா மட்டும்தான் அந்த கேட்ச் வந்துட்டு என்ன சொல்றது 10ல 1 வாட்டி 2 வாட்டி தான் மாட்டோம். தேங்க் காட் அங்க அக்ஷர் இருந்தாரு. அங்க யார் வேற எந்த ஃபீல்டர் இருந்திருந்தாலும் பிடிச்சிருப்பாங்களான்னு கேட்டா இட்ஸ் கொஸ்டின் மார்க் தான். அண்ட் அந்த ஒரு கேட்ச் ஒண்ணு பிளஸ் அவர் போட்ட 4 ஓவருமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஷட் டவுன் ஓவர்ஸ் தான். ஒண்ணுமே பண்ண முடியல பேட்ஸ்மேன்னால. என்ன சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி அக்ஷரம் வந்துட்டு அவங்க தள்ளி தள்ளி ஆடி இருந்தோம் தான் பார்த்தாங்க. ஸோ அதுக்கான கிரெடிட் அக்ஷர் கொடுத்துதான் ஆகணும். அவர் எனி டே டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. வித் என்ன எப்போ சான்ஸ் கிடைக்குது, பேட்டிங் ஆடணுமா நான் ஒரு 10 ரன் அடிச்சு தரேன், பவுலிங் போடணுமா 4 ஓவர் 20 ரன் 24 ரன் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்து தரேன். ஸோ இன்னைக்குமே வந்துட்டு பவுலிங்ல வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பர் கான்ட்ரிபியூஷன் அக்ஷர் பட்டேல்கிட்ட இருந்து. அண்ட் ஒரு ஓவர் கிட்டத்தட்ட ஒரு 3 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு, ஸ்டாய்னிஸ் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் குல்தீப்பை பத்தி பேசியே ஆகணும். மேக்ஸ்வெல் வந்துட்டு கரெக்டா த்ரெட்னிங்கா இருந்தாரு. அதுதான் அங்க இருந்து தான் அந்த மேக்ஸ்வெல் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வந்துட்டு ஒரு 50 ரன் ஒரு 60 ரன் அடிக்க போற மாதிரி இருந்தப்போ அழகா ஒரு கூகுளியை போட்டு மேக்ஸ்வெல் எடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்துட்டு ஹெட்னாலையுமே வந்துட்டு பெருசா ஒன்னும் குல்தீப் வந்துட்டு டேக் ஆன் பண்ண முடியல. ஸோ அவங்க 2 பேரும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல கொடுத்த அந்த கான்ட்ரிபியூஷன் தான் அப்படியே மேட்ச் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இந்தியா பக்கம் வர ஆரம்பிச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு குல்தீப் ஆஸ்திரேலியன் அக்ஷர் குல்தீப் அண்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெட்டுக்கு தான் கொடுத்தாகணும். ஹெட் மேபி அவருக்கு ஒரு பார்ட்னர் வந்துட்டு எய்தர் மிச்சல் மார்ஷ் ஆர் மேக்ஸ்வெல் அவங்க கடைசி வரைக்கும் ஆர் ஈவன் ஸ்டாய்னிஸ் இருந்திருந்தா கூட மேபி ஹெட் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை ஃபினிஷ் பண்ண கொண்டு போயிருப்பாரு. ஸோ அவரோட கேரக்டரும் வந்துட்டு ரொம்ப ஒரு வைட்டல் பார்ட்டா இருந்துச்சு ஆஸ்திரேலியன் இன்னிங்ஸ்ல. மேபி அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து ஓகே ஃபைன் நம்ம டீப்பா எடுத்துட்டு போலான்னு மேபி கடைசி வரைக்கும் ஒரு அப்ரோச் எடுத்துட்டு போயிருந்தாருன்னா மேபி அது கூட வந்துட்டு அவங்களுக்கு வின்னிங்கா இருந்திருக்கும். பட் ஸ்டில் குல்தீப் அண்ட் அக்ஷர் தான் வந்துட்டு கேரக்டர்ஸ் டு வாட்ச் அவுட். ஓகே Prashad bro. Rohit Sharma any day. What a player bro. Coming into this game under pressure 2023 la oda அப்புறம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல ஓத crucial game, must win game to go to the semi-finals. டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா put India onto bat. விராட் கோலி the king, one of the greatest Indian batsmen, out 0 of 5, 2 overs 6 runs. மிடில் ஸ்டார் ஓடி வராரு, he hits 29 runs. அவ்வளவுதான். அங்க ஃப்ரம் தேர் தேர்ஸ் நோ லுக்கிங் பேக். சோ அந்த மாதிரி கேம்ல வந்து இந்த மாதிரிலாம் அடிச்சானா என்ன ப்ரோ அது ஆஸ்திரேலியா பாதி. அதுவும் ஒரு ஸ்டாய்னிஸ்க்கு ஒரு 6 அடிப்பாரு, ஸ்கையா இவரான்னு தெரியும்.
போடுவாரு, அப்படி திருப்பி விடுவாரு அங்க இது ஸ்கொயர் லெக் மேல. சோ ஐ திங்க் ஆல்சோ ஹிம் ஹி லுக் வெரி அக்ரெசிவ் ஆன் தி ஃபீல்ட். ரிஷப் பந்த் எல்லாம் திட்டி ஒரு மாதிரி விராட் கோலி இது ரோஹித் சர்மாவா அந்த மாதிரி இருந்தது. சோ ஐ திங்க் ஹீஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் டு வாட்ச் அவுட். அண்ட் ஆல்சோ ஹார்திக் பாண்டியா வந்து ஆஃப்டர் ரோஹித் காட் அவுட், இட் வாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹார்திக் பாண்டியா டு கிவ் இந்தியா சம் டீசன்ட் ஃபினிஷ். எனக்கு நான் பயந்துட்டேன் ஐயோ அப்படின்னு இருந்தேன். பட் ப்ராபப்லி பயப்பட்டா ஒரு லைட் ஆஃப் ஒரு பேனிக் தான், யாரு ஃபினிஷ் பண்ணுவாங்க. தூபே இருக்காரு, மேபி ஹார்திக் பாண்டியா வந்து எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு, மேபி ஒரு ஸ்லிப் இருக்குமோன்னு பயந்தேன். பட் அதெல்லாம் ஸ்லிப் எல்லாம் கிடையாது. வேர்ல்ட் கப் வந்தா நான் தான் கிங்கு, அங்க அந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் வேணா நான் சொதப்புவேன், இங்கெல்லாம் வந்தா இது என் இடம், நான் தான் டாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல 2 சிக்ஸ் அடிச்சார் பேட் கமிங்ஸ். இன்ஃபேக்ட் பேட் கமிங்ஸ் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் இந்தியா டுக் ஆன். ஏன்னா 2 ஹேட்ரிக்ல வந்துட்டு இருக்காரு அவரு, ஒரு நல்ல குரூஷியல் போலர். அதெல்லாம் மதிக்காம தலைவன் ரோஹித் சர்மா ஒரு பயங்கரமா ஒரு 17 ரன் ஓவர், இங்க நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு 2 சிக்ஸ். ஸோ they took over him very well. Also ஹர்திக் பாண்டியா 3 overs 43 runs கொடுத்திருந்தாரு. he came to bowl the last over, நல்லா போட்டாரு. இன்ஃபேக்ட் பவுலர்ஸ் அவ்வளோ இல்ல, பட் ஆஸ்திரேலியன்ஸ் they always fight back. சோ எனக்கு வந்து 6 overs 29 runs இருக்கும் போது கூட எனக்கு பயம் இல்ல. ஓகே ஃபைன், என்னடா இவனுங்க 2 6 போனா பிரஷர் வந்துருமே அந்த மாதிரி தான் லைட்டா இருந்தது. பட் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு மாதிரி காம் ஹெட் அது பண்ணாரு. ஆல்சோ அந்த ஸ்டாய்னிஸோட க்ரூஷியல் கேட்ச் பிடிச்சாரு, ஆல்மோஸ்ட் டிராப் பண்ணிட்டாரு. அப்போ கூட ஒரு பேனிக்கால கேட்ச் ஒரு கையில அப்படியே பிடிச்சாரு. சோ இந்த மாதிரி கேம்ஸ்ல என்னன்னா டெம்பரமெண்ட் இஸ் த மெயின் கீ ஃபேக்டர். சரி 2 டீமுமே நல்ல டீம், 2 டீமுமே மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க. பட் டீம் விச் மெயின்டைன்ஸ் இஸ் கூல் அண்ட் காம் அண்ட் டெம்பரமெண்ட், தேர் கோயிங் டு வின். சோ எனக்கு வந்து ரோஹித் சர்மா எனி டே அண்ட் அக்ஷர் பட்டேல் ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா, these are the 2 players to watch out. அர்ஷதீப் ஆல்சோ நான் சொல்லுவேன், அர்ஷதீப் வந்து பாவம் யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா கமிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இஸ் தி செகண்ட் ஹையஸ்ட், செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தெரியல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் ஈக்குவல் டு ஃபசல் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். டேவிட் வார்னர் வந்து க்ரூஷியல், அவர் என்ன he is capable of doing anything. அவர் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஆல்சோ க்ரூஷியல் விக்கெட் ஆஃப் தெரியல. அப்புறம் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அப்புறம் மேத்யூ வேட் எடுத்தாரு. மேத்யூ வேட் வந்து யூ கான்ட் ரூல் ஹிம் அவுட். 2021 நினைக்கிறேன் பாகிஸ்தானோட 3 பால் 3 சிக்ஸ் அடிப்பாரு ஷைன்ஷா அஃப்ரிடியா. சோ அந்த அவர்லாம் வந்து என்னடா இவன் அடிச்சிட போறான் அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாம் மைண்ட் எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் அது ஒரு நல்ல விக்கெட் ஆஃப் ஹிம். ஒரு கேட்ச் தான் டிராப் பண்ணாரு மிச்சல் மார்ஷோட, பட் இட்ஸ் ஓகே. அதுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டாரு. என்ன கொஞ்சம் ரன் கொடுத்தாரு, பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ் விட நம்ம ஐ திங்க் இந்தியன் பவுலிங் வாஸ் மோர் டிசிப்ளின்ட். ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா எல்லாருமே 10 ரனுக்கு மேல கொடுத்தாங்க எக்ஸப்ட் ஃபார் ஜாஷ் ஹேசல்வுட். பட் இந்தியா வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல்டா போட்டாங்க. அர்ஷதீப் அட் டாப் நல்லா போட்டாரு, பவர் பிளேல 2 ஓவர் ஒரு மாதிரி டீசென்டா போட்டாரு. சோ ஐ திங்க் தீஸ் ஆர் 3 கேரக்டர்ஸ் ஃபார் மீ டு வாட்ச் அவுட் ஃபார். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலி இன்னொரு குட்டி இது மட்டும் கொடுத்துறேன். நம்ம கேரக்டருக்கு வச்சிருக்கிறது என்னன்னா அந்த ரோல்ஸ் பத்தி, ரோல் டெஃபினேஷன் பத்தி பேசுற செக்மெண்ட் தான். ஸோ யாரு அந்த ரோல்ஸ் கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு நீங்க 2 பேரும் உங்களோட தாட்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு திருப்பி நான் ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது ரோஹித் சர்மா தான். விடவே முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த என்ன ரோல் எடுத்திருக்காருன்னா, நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரைக் தான் பண்ண போறேன். அவர் வந்து பேக் ஃபுட்லயே போல, அவர் அடிக்கிறாரு அடிக்கல, சரி சும்மா டிஃபெண்ட் பண்ணி ஆடுவோம். ஒரு மேட்ச் கூட பண்ணல. இந்த டோர்னமெண்ட் உள்ள வந்ததுல இருந்து எனக்கு நான் எடுத்துக்கிட்ட ரோல் இதுதான். ஆக்சுவலி அவருக்கு யாரும் ரோல் கொடுக்கல, அவரே தான் எடுத்துக்கிட்டாரு. அவர் தான் டேரக்டர், அவர் தான் ஆக்டர். அப்படிங்கிறப்ப அவர் எடுத்துக்கிட்ட ரோலை பக்காவா பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன வேணா நடக்கலாம். இப்போ ஆக்சுவலி ரிஷப் பண்ட் பேசின இன்டர்வியூ தான் ஞாபகம் வந்தது. ஒண்ணு நான் ஆடி இருந்தேன்னா 150 இந்தியா பொட்டலமா இருப்பாங்க, இல்ல 300 320 அடிச்சிருப்பாங்க. அதான் நான் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு நான் வந்து 6 ஓவர் சும்மா 35 37 இதெல்லாம் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து சிஎஸ்கே வந்து எல்லா மேட்சும் சொல்லிட்டு இருந்தோம் ட்ரெடிஷனல் புக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ப்ரெஷர்ல போடணும் பவுலர்ஸ். நான் பவுலர்ஸை ப்ரெஷர்ல போட போறேன். என் விக்கெட் போனா பரவாயில்ல, நான் ஸ்டாட்ஸ்க்காகவோ இல்ல ரன்னுக்காகவோ ஆட போறது கிடையாது. ஒரு பக்கம் எனக்கு மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாரு. அதை இந்த இது ஃபுல்லா பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம முன்னாடி பேசினதுதான், அந்த இன்ஜூர் ஆல்ரெடி வந்து அடி வாங்கின ஒரு இடத்தங்க திருப்பி காத்துட்டு இருப்பாங்கல்ல, அடி திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த மொமெண்ட் கிடைச்சது ரோஹித் சர்மாக்கு. அண்ட் அவங்களை வெளியே அனுப்புறதுக்கு கூடிய சான்ஸ் இருக்க மொமெண்ட் அது. இங்க எங்கன்னா ஆப்கானிஸ்தான் நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா அவங்க நாட் அவுட். இதை காலகாலத்துக்கு பேசுவாங்க. இந்தியா வந்து ஃபைனல்ஸ் தோத்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணி நான் முடிச்சிடறேன். இந்த இந்தியா வந்து ஃபைனல்ஸ்ல உதப்பட்டுட்டு அடுத்து கிடைச்ச ஐசிசி டோர்னமெண்ட்லயே ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் பண்ணாங்கன்றது பதிவாகும். அப்படி ஒரு நாக்கு ஆடி கொடுத்தது யாருன்னா ரோஹித் சர்மா தான். அண்ட் ஆப்வியஸ்லி அவர் வந்து நீங்க ஐசிசி டோர்னமெண்ட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பிக் டீம்ஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரேர் ஃபெயிலியர்ஸ் தான் நம்ம பார்த்திருப்போம். பட் அவரு மேக்ஸிமம் பண்ணிருக்காரு. 2007 T20 வேர்ல்ட் கப்லயா இருக்கட்டும், 10லயா இருக்கட்டும், 14ல இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிருக்காப்ல. சோ அவருக்கான ரோல் பக்காவா பண்ணிருக்காரு. சோ ரோஹித் சர்மா பத்தி நீங்க ஆட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் பண்ணுங்க ப்ரோ. நான் நெக்ஸ்ட் கேரக்டர் நெக்ஸ்ட் போறேன்.
இல்ல நீங்க சொன்னீங்க லைக் ரோஹித் சர்மா வந்து எங்க விட்டாருன்னு சொல்லிட்டு 2023 ரோஹித் சர்மாட்ட போய் கேட்டா 6 மாசம் இல்ல 8 மாசம் 24 மணி நேரம் 4 நிமிஷம் சொல்லுவாரு ஒரு மனுஷன் அந்த காண்டில் ஆடிட்டு இருக்காரு மனுஷன் சம்மட்டி டொமாடி இல்லடி ரியலி ரியலி ஹாப்பி அந்த படத்துல வரல என்னங்க இப்போ ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் இல்ல 15 வருஷம் 48 மாசம் இது ஏதோ சொல்லுவாங்க ஒரு மாதிரி டைலாக்ஸ் அந்த மாதிரி ஒரு தவம் மாதிரி காத்துட்டு இருந்தாரு நிறைய வந்தோடனே எல்லாம் அன்லீஷிங் த வில்லன் இன்சைட் யூ. சோ அந்த மாதிரி வந்து ஒரு மெமரபிள் லாக் டவுன் த லைன் வந்து இது வந்து ஜென்ரேஷன்ஸா பேசிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜாலியா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாக் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் இட் பிகம்ஸ் அ ஃபேரி டெய்ல் அண்ட் வி கோஸ் டு வின் த வேர்ல்ட் கப். நான் இன்னொரு மேட்டர் என்ன சொல்லணும்னா பாவம் இந்த ராகுல் டிராவிட் இந்தியன் டீமோட அவ்வளவு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. Under 19 கோச் பண்ணாரு, இந்தியன் A டீம் கோச் பண்ணாரு, எல்லாருமே கோச் பண்ணி நல்லா groomed good set of players. லாஸ்ட் டோர்னமெண்ட் இது நம்ம டிராவிடுக்கு இதுக்கப்புறம் பாப்போமா இல்லையான்னு தெரியல. சோ அவருக்கு கிளம்பும் போது அவருக்காவது ஒரு பாவம் ஒரு ஃபேரி டெய்லா இந்தாங்கப்பா இந்த கப் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேர்ல்ட் கப் கூட அவருக்கு அவர் பிளேயரா ஆடும்போது கூட அவரு கங்குலிக்குல எந்த டிராஃபியுமே இல்ல. I couldn't win the World Cup. So இதாவது ஒரு நல்ல ஒரு ட்ராஃபி கொடுத்துட்டு அந்த ஃபைனல்ஸ் டே அந்த ட்ராஃபி கொடுத்துட்டு கேரி கஸ்டன் தூக்குற மாதிரி நம்ம ராகுல் டிராவிட் ஃபுல்லா தூக்கி அப்படியே கிரவுண்ட் ஃபுல்லா ஓடணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். பண்ணிடுவாங்க, பண்ணணும். லெட்ஸ் see. ஓகே, அதுதான் ரோஹித் சர்மா அந்த ரோல் எடுத்துக்கிட்டு கிளியரா பண்ணிட்டு இருக்காருன்றதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நானுமே ஹர்ஷதீப் தான் சொல்லணும்னு சொன்னேன், அதுக்குள்ள பிரசாத் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணாரு. ஹர்ஷதீப்போட ரோல் என்னன்னா அவர் ஆக்சுவலி பும்ரா வந்து ஆப்போசிட்ல அப்படி ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? சோ வந்து இவர் அங்க லூஸ் டெலிவரிஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறது தான் ரோல்னு எனக்கு தோணுது. அவர் வேணும்ட்டே கூட ஒரு லோ ஃபுல் டாஸ் போடுற மாதிரி இருக்கு. அவர் யாக்கருக்கு ட்ரை பண்ணி போற மாதிரி கூட தெரியல. ஏன்னா ஒயிட்ல கூட போட மாட்டாரு. ஒயிட் யாக்கர் போட்டா கூட ஓகே ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்ற மாதிரி தெரியுது. அவர் இன்டு த ஸ்டம்ப்ஸே லோ ஃபுல் டாஸ் போட்டுட்டு இருக்காரு. அது ஆக்சுவலி என்னன்னா ரெண்டு முனையில இருக்க கத்தி மாதிரி தான், ஷார்ப்பா இருக்க கத்தி மாதிரி தான். ஒன்னு அவரை குத்தோ இல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்களை குத்திடும். அந்த ரோலை எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அந்த 15 விக்கெட் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரு ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு ரோலை கொடுத்து நீ இது பண்ணு, ஆப்போசிட்ல பிரஷர் கிரியேட் பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. பும்ரா வேற போடுறாரு, நீ 2 லூஸ் பால் போடு, மிஸ் டைம் ஆகும். ஏன்னா அந்த ஆப்போசிட்ல வரவன அடிக்கலாமான்றதுதான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பேட்டர்ஸ். இவன் வேற வந்துருவான் 4 ஓவர் போடுறதுக்கு, எப்படின்னா இந்த ஓவர்ல ஒரு அதுக்கும் சேர்த்து ஒரு 4 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அடிக்க போய் அவுட் ஆறாங்க. சோ அவரோட ரோல் அவர் பக்காவா பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. நிறைய பேருக்கு என்ன தோணும், அவர் நிறைய ரன் லீக் பண்றாரு அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 30, 35, 36 போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப 50, 55 எல்லாம் போடல. இன்னைக்கு ஸ்டாயினிஸ் வந்து 55, 57 போட்டாரு 4 ஓவருக்கு. அப்படி இல்ல 35ல போட்டுட்டு இருக்காரு. 35ல போடுறாரு 8.5 எக்கனாமில போடுறாரு. ஓகே தான், அவர் 3 விக்கெட் எடுக்கிறாரு மேட்சுக்கு. இந்தியா மொத்தம் ஆடி இருக்கிறதே வந்து அதுல ஒரு 3 இல்ல ஒரு 6 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. 6 மேட்ச்ல 15 விக்கெட் எடுத்திருக்காருன்னா எத்தனை விக்கெட் எடுத்திருக்காரு பாத்துக்கோங்க. 2.5 விக்கெட் எடுத்திருக்காரு எல்லா மேட்சும். பும்ரா ஏன்னா பும்ரா பார்த்து அடிக்க போயிட்டு அவுட் ஆயிராங்க. பட் பரவாயில்ல, கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு. வெரி ஹாப்பி ஃபார் ஹர்ஷதீப் சிங் ஆல்சோ. கேட்சஸும் பிடிக்கிறாரு இப்போ நல்லா. போன மேட்ச்ல நிறைய கேட்ச், ஏதோ ஒரு மேட்ச் யூசுவலா ஒரு கேட்ச் பிடிப்பாரு. சோ அதெல்லாம் ஒரு நல்ல இதுதான். அதுதான் எனக்கு அதுதான் தோணுச்சு. இவங்க 2 பேரை மெயினா கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு யாராவது பத்தி பேசணும்னா கூட பேசலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாம். Okay. With that note, we are coming to the end of first segment, character arc, players to watch out for. Second segment வந்து பிரேக்கிங் பாயிண்ட். இந்த மேட்ச்க்கு பிரேக்கிங் பாயிண்ட் இதுதான்டா. இங்கதான் முடிஞ்சிச்சு மேட்ச். ஒரு முற்றும் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேல ஆனது என்னதான் ஆனாலும் வின் பண்ண போறது இல்ல அவங்கன்ற செக்மெண்ட் தான் பிரேக்கிங் பாயிண்ட். பிரசாத் ப்ரோவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பிரபு. எனக்கு தெரிஞ்சது மிச்சல் மார்ஷ் கேட்ச் தான் சொல்லுவேன். மிச்சல் மார்ஷ் கேட்ச் செம்ம கேட்ச் அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். செகண்ட் பிரேக்கிங் பாயிண்ட் வந்து மார்க்கஸ். எல்லாமே பிரேக்கிங் பாயிண்ட் தான் ப்ரோ. ஏன்னா மிச்சல் மார்ஷ் ஏதோ ஒன்னு பிக் பண்ணுங்க. ஸ்டாயினிஸ் விக்கெட் தான் வந்து டர்னிங் பாயிண்ட். ஏன்னா மேக்ஸ்வெல்லும் அடிச்சது ஸ்டாயினிஸ் அவுட் ஆன உடனே தான் டிம் டேவிட் வந்து he was trying to defend deliveries. அதுக்கப்புறம் பும்ரா வந்து ஹெட்டை தூக்கினோடனே கேம் க்ளோஸ்ட். எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டாயினிஸ் கேட்ச் தான் வந்து பிரேக்கிங் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவர் ஸ்டில் இந்த கேம். ஸ்டாயினிஸ் வந்து ஒரு அடி அடிச்சு. ஏன்னா எனக்கு அந்த சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ கேம் தான் கண்ணுக்குள்ள வந்து அப்படியே போச்சு. ஸோ தேங்க்ஃபுல்லி வி காட் ரிட் ஆஃப் ஸ்டாயினிஸ் அண்ட் that was the breaking point for me. அதுக்கப்புறம் ஓகே மேத்யூ வேட், நீங்க மேத்யூ வேட் கூட நான் சொல்லுவேன். பட் நீங்க ஒன்னு தான் சொன்னீங்கன்னா நான் ஸ்டாயினிஸ் சொல்லிட்டேன். இல்ல அதுதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பிரபு ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டும் சொல்லிட்டு எது ஃபர்ஸ்ட்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பாயிண்ட் எதுன்னா ரோஹித் கோயிங் ஓவர் ஸ்டார்க். ஒரு கவர்ஸ் மேல வந்துட்டு ஒரு 6 அடிச்சாரு. அண்ட் அடுத்த ஓவர் கமின்ஸோட ஃபர்ஸ்ட் பால ஸ்லாக் ஸ்வீப்ல ஒரு 6 அடிப்பாரு. அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட். அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அங்கேயே வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை மிதிச்சு தரமட்டம் ஆக்க போறேன். இவங்க நம்ம எப்படி வந்துட்டு 2008 சிபி சீரீஸ்ல தோனி வந்துட்டு யாரும் செலிப்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி ரோஹித் சர்மா ஸ்ட்ரெயிட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட்,
இவங்க என்ன பவுலர்ஸ், நான் அடிப்பேன் போட்டு சாவடிப்பேன். அவர் சீக்கா மோட்ல இறங்கிட்டாரு. இறங்கும் போதே பட்டா பாக்கியம் படலனா லேகியம், பட் அவருக்கு எல்லாம் பட்டு பாக்கியமா மட்டுமே போயிடுச்சு. ஸோ அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு ஒரு 4 விஷயம். குல்தீப்போட ஒரு ஓவர், அக்ஷரோட ஒரு ஓவர், ஹர்ஷதீப்போட ஒரு ஓவர், பும்ராவோட ஒரு ஓவர், இந்த 4 ஷட் டவுன் ஓவர் போட்ட உடனே இல்ல ஆக்சுவலா அந்த 4 ஓவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த 4 ஓவர் ஷட் டவுன் ஓவர் போட்டதுதான் வந்துட்டு அது ஆக்சுவலா இது பண்ணிச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ யா இந்த ரெண்டுல ஆனா ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பாயிண்டான ரோஹித் சர்மாவோட அந்த பிளிட்ஸ் ஸ்ட்ரீக் நாக் தான் வந்துட்டு மேட்சை மாத்திச்சு. யா அக்ஷர் பட்டேல் கேட்ச் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா சொல்லணுமேனு ரோஹித் சர்மாவோட நான் சொல்றேன். நானுமே ஆக்சுவலி நோ பிரெயினர் தான். அக்ஷர் பட்டேல் அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் பிடிக்கலன்னா அவங்க நல்ல பார்ட்னர்ஷிப் செட் ஆயிட்டாங்க. ஸோ வின்னே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுதான் மெயின். ஆனா இதை தாண்டி நான் பிரேக்கிங் பாயிண்ட் சொல்ல போறது என்னன்னா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இறக்காம மேக்ஸ்வெல் இறக்குனது தான் எனக்கு தப்புன்னு தோணுது. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இறங்கினா அவ்வளவு சீக்கிரம் அங்க விக்கெட்டை விட்டுருப்பாரான்னு எனக்கு தெரியல. அண்ட் அந்த தப்பான ஷாட் ஆடினாரு. பிரசாத் ப்ரோ சொன்னதுல நான் திருப்பி சொல்றேன், ஸ்காட்லாந்து கிட்ட அந்த மாதிரி ஒரு 5 4 அடிப்பாரு. இந்தியா கிட்டயும் அதே பண்ணலான்னு பண்ணாரு. அது ஒரு என்ன சொல்றது, அங்க நிக்க வச்சிருக்காங்க. அது தலைக்கு மேல ஸ்காட்லாந்து கிட்ட அடிச்சிட்டு இருந்தாரு. அங்க போடுறது குல்தீப் யாதவ் வேற, அங்க ஒயிட் அடிச்சாரு. நான் இல்லைன்னு சொல்ல, நல்ல ஸ்பின்னர் தான் அவருமே. ஆனா அதுதான் அவரு ஆக்சுவலி ஓவர் டூ பண்ணிட்ட மாதிரி இருந்தது. அந்த ஷாட்டை ஓவர் கான்பிடன்ஸ்ல திருப்பி ட்ரை பண்ணிட்ட மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அந்த ஷாட் தேவையே கிடையாது. சொல்லுங்க. சீக்கா சொல்லுவாரு, டே ஸ்டாய்னிஸ் இது ஸ்காட்லாந்து இல்லடா, இது இந்தியாடா அப்படின்னு. அதுவும் நம்ம தலைமை, அதுவும் அங்கேயும் டெம்பரமெண்ட் பாருங்க. ஹர்திக் பாண்டியா கேட்ச விட்டாரு, அப்படியே பபுள் ஆயிடுச்சு. பதட்டப்பட்டு இருந்தா விட்டுருப்பாரு, அப்படி பிடிச்சாரு. அப்படியே அங்கதான் டெம்பரமெண்ட் கம்ஸ் இன்டு பிளே. நல்ல வேலை அவர் கூல் காம்னேட்டா இருந்து பிடிச்சிட்டாரு. அதுதான் கண்டிப்பா டேர்னிங் பாயிண்ட். அவர் எல்லாம் இருந்தாருன்னா ஹர்ஷதீப் எல்லாம் அவர் ஃபுல்டாஸா போட்டாரு, சொருகி இருப்பாரு அந்த கவு கார்னர்ல. சோ நல்ல வேலை ஸ்டாய்னிஸ் அவுட் ஆனோடனே அந்த பிரஷர் வந்து நல்ல ஒரு டாட் பால் கிரியேட் ஆகி கொஞ்சம் ரன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது. ஸோ தட் இஸ் மைன் ஆல்சோ. ஓகே, அதுதான் நான் மேக்ஸ்வெல் இறங்கின இடத்துல ஒரு ஸ்டாய்னிஸே இறங்கிருக்கலாம். அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி செட் பண்ணி கொடுத்துருப்பாருன்னு தோணுச்சு. அதுதான் என்னோட மெயின் பிரேக்கிங் பாயிண்ட். இதோட இந்த செக்மெண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் போறோம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா டேக் அவேஸ். இதுல நீங்க டீமுக்கு டேக் அவேஸ் இருக்குனாலும் சொல்லலாம், இல்ல நமக்கு இந்த மேட்சை பார்த்து இந்த டெம்பரமெண்ட் காட்டுறதா இருக்கட்டும், கேரக்டர் ஷோ பண்ணதா இருக்கட்டும், நம்ம லைஃப்க்கு டேக் அவே இருந்ததுனாலும் சொல்லலாம். தட்ஸ் யுவர் விஷ். பிரபுவே ஸ்டார்ட் பண்றோம் இந்த செக்மெண்ட். டேக் அவேஸ் ஃப்ரம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டேக் அவேஸ் என்னன்னா, பேட்டிங் வந்துட்டு என்னதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஷர் சுச்சுவேஷன்னாலும் உங்களுக்கு ஒரு 6 ஓவர்ஸ் ஒரு ஃப்ரீடம் கிடைக்குதுன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடணும். அது என்னதான் பெரிய பவுலர்ஸா இருந்தாலும் ஆப்வியஸா 2 ஃபீல்டர் தான் வெளில இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க பவுலர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பவர் பிளேல பெரிய ஸ்கோர் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ட் டீம் ப்ரெஷர்ல போயிடுவாங்கிறது ஒரு பிரேக்அவே பாயிண்ட். அண்ட் பவுலிங் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கன்சர்னா இருக்கு. பவுலிங் கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு வேக்கப் கால் மாதிரி இந்த மேட்ச் வந்துருச்சு. ஸோ மேபி அடுத்த மேட்ச் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் லைன் அண்ட் லென்ஸ்ல போடணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு. இது 2 மட்டும் தான். மற்றபடி லைக் என்ன சொல்றது, ஒரு க்ரூஷிங் விக்டரி ஃபார் இந்தியா. ஸோ அதனால பெருசா இந்தியாவுக்கு டேக்கவே இல்லை. பவுலிங் மட்டும் தான் ஒரே ஒரு கன்சர்ன். அதுவும் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா மேபி வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு அந்த வேர்ல்டு கப்போட அந்த ஒரு டிராட் முடிஞ்சு ஒரு கப் அடிப்போம் அப்படிங்கிறது என்னோடது. அண்ட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டேக்கவே இருக்கு. என்ன சொல்றது, அவங்க வந்துட்டு லைக் அதான் பேட்டிங் ஆர்டர் ஷஃபிள் பண்ணது, பிளஸ் அவங்க ஸ்டார்டிங்கே வந்துட்டு அவங்க அந்த ஒரு 16.5 முடிச்சாதான் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு கமாண்டபிள் பொசிஷன்ல போயிடணும். அது என்ன சொல்றது, அந்த டாமினேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சம்திங் ஏதோ ஒரு ஈகோ அவங்களை ஹர்ட் பண்ணி மேக்ஸ்வெல் வந்துட்டு முன்னால இறக்கி விட்டாங்க. மேக்ஸ்வெல் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்த உடனே ஃபுல்லா எல்லா பாலும் அடிக்க தான் போனார். அவுட் ஆன பாலுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரேஷ் ஷாட். அவர் வந்துட்டு பிபிஎல்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஃபாஸ்ட் பவுலர் யாரும் தெரியல, ஆக்சுவலி ஷான் டைட்டன் நினைக்கிறேன், லெஃப்ட் சைட்ல நவுந்து போய் வெளில போடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நோ பிரெய்னர் ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனாரு. ஸோ அது ஒண்ணு. அண்ட் அட்லீஸ்ட் இஃப் தே ஆர் குவாலிஃபைங் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா டைரக்டா அவங்க வேடை டிராப் பண்ணிட்டு இங்கிலீஷ் எடுத்துட்டு வரணும். ஏன்னா வேடு வந்துட்டு ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ். இங்கிலீஷ் எடுத்துட்டு வந்து மேபி அவங்க அதே ஆர்டர்ல ஒரு ஃபினிஷிங் ரோலே கொடுத்து இங்கிலீஷ் ஆட விடலாம். ஏன்னா நம்ம கூட இந்தியா கூட ஆடும்போது ஒரு ஃபினிஷிங் ரோல் மாதிரி தான் என்ன சொல்றது, லைக் கடைசியா பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னும் நல்லா விளையாடுவார் இங்கிலீஷ். அப்படி இருக்கும்போது மேபி அது ஒரு டேக்அவே அவங்களுக்கு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ இது 2 பண்ணாங்கனாலே தே கேன் என்ன சொல்றது, செமிஃபைனல் நல்லா பண்ணலாம். பட் ஸ்டில் பார்ப்போம், அவங்க குவாலிஃபை ஆனாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டேக்அவேவா இருக்கும். ஓகே, பிரசாத் ப்ரோ. டேக்அவேஸ் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மேபி ஐ திங்க் இந்தியா டிட் எவ்ரிதிங் வெல். மேபி அந்த தெரியல ப்ரோ, ஐ டோன்ட் see any takeaways for team India. they did well. They've been always doing well. டோர்னமெண்ட்ல என்ன பண்ணாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபம்பிள் ஓகே. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் வாஸ் அகைன் டெஸ்டட், நல்லா ஆடினாங்க. ரோஹித் சர்மா சுத்தி ஆடிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஸோ வென் ரோஹித் சர்மா வாஸ் கோயிங் ஆல் பிளேஸ், அங்க சூரியகுமார் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ ஐ டோன்ட் see any takeaways நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டேக்அவேஸ் இருந்ததா பர்சனலி? உங்களுக்கு ஏதாவது பர்சனலி டேக்அவேஸ் இருந்ததா மேட்ச் பாக்குறப்ப? எனக்கு
லைஃப்க்கு எடுத்துக்கிற மாதிரி அவங்க காட்டின டெம்பரமெண்டோ இல்ல ரோஹித் சர்மாவோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த கேமோ அந்த இன்டென்ஷன்ஸோ உங்களுக்கு ஏதாவது? டெம்பரமெண்ட் வந்து நம்ம கூலா இருக்கணும். ஸோ யூ மே ஹேவ் யூ குட் டே பேட் டே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அக்ஷர் பட்டேலுக்கு வந்து பேட்டிங் கிடைக்கல, பவுலிங் வந்து கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் அடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் ஹி ஹேட் இஸ் டெம்பரமெண்ட். அந்த ஜம்ப் எல்லாம் டைம் பண்ணி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் ஐ திங்க் தட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். அது வந்து ஸோ சி எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஈவன் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வில் ஹேவ் அ கிரேட்டர் பிகர் இம்பாக்ட் தான் நான் நினைக்கிறேன். சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ், ஹார்திக் பாண்டியாவோட 6 இருக்கலாம், அவர் ஜடேஜா ஒரு 6 இருக்கலாம், அது ஒரு பெரிய இது. ஸோ ஐ திங்க் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பவுண்டரி ஸ்டாப், ஸோ அதெல்லாம் கூட ஒரு பெரிய தட் வி கேன் கான்ட்ரிபியூட் ஃபார் அ வெரி பிக் திங். பவுலிங் ஹஸ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். எனக்கு என்னன்னா ஸ்டார்க் ஒரு 50 அடிக்கிறாரு பவுலிங்ல, ஸ்டாயினிஸ் 50 அடிக்கிறாரு பவுலிங்ல, ஜாம்பா விக்கெட்லெஸ்ஸா போயிட்டு இருக்காரு. இவனுங்களே எப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. பட் இவன் அந்த பும்ரா வந்து அந்த 2 4 அடிச்சு 3 4 கண்டினியூஸா அடிச்சாரு. டிராவிஸ் ஹெட் என்னடா பும்ராக்கு வந்து இப்ப எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருந்தது, வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தேன். பட் மத்த பவுலர்ஸ் தான் வெரி காம். அவங்க வந்து ரொம்ப பேனிக் ஆகாம ரொம்ப காமா இருந்து நல்லா கம்பேக் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஈவன் தோ ஜடேஜா அடிச்சிட்டாங்க, ஜடேஜா 1 over 17 runs, அக்ஷர் பட்டேல் வராரு, பட் நல்ல லைன் அண்ட் லென்த் போட்டாரு, நல்லா கண்ட்ரோல் பண்ணாரு. So I was very happy with the team's performance. I just want Team India to continue with the same performance going ahead in the semi-finals. Again England, அத பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம் ஒரு செப்பரேட் எபிசோட்ல. But I'm really happy with the way Indian team has been playing, and Australian team I really don't care what they do because I kind of like just wanted to be in this India zone. So in Australia takeaways now, maybe I could say that Pat Cummins captain இருந்திருந்தா he could have handled this team better அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். So பட் இதே பாருங்க, இதே இந்தியா வந்து ரோஹித் சர்மாவை தூக்கி வேற யாராவது கேப்டன் போட்டா மீடியா சும்மா இருந்திருப்பாங்க. இப்ப பாருங்க ஆஸ்திரேலியா சும்மா இருக்காங்க பாருங்க. பேட் கமிங்ஸ் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு, ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு, ஆஷஸ் வின் பண்ணாருன்னு தெரியல, பட் இது ரெண்டும் வின் பண்ணிருக்காரு. பட் அதை விட்டு டக்குன்னு ஒரு மிச்சல் மார்ஷ் கேப்டன் எடுத்துட்டு வராங்க. ஒரு கான்ட்ரவர்சி இல்ல, எவ்ரிபடி இஸ் குவைட், எவ்ரிபடி இஸ் காம், எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி எல்லா டீமுக்கும் இருந்தா ஐ திங்க் கிரிக்கெட் இன்னும் எல்லா டீம்ஸும் நல்லா ஆடுவாங்க, இன்னும் நல்லா வருவாங்க. ஏன்னா சில பேர் வந்து அந்த மீடியா பிரஷர், அந்த சோஷியல் மீடியா பிரஷர், மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். சோ ப்ராப்ளி இந்த ஆஸ்திரேலியன் டீம் பண்ண மாதிரி இருந்தா things can again become better. Overall I'm very happy. November 19th அப்புறம் இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் லைக் 80% அவுட். நாளைக்கு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் இருக்கு. அது ஆப்கானிஸ்தான் ஒழுங்கா ஆடினாலே போதும், பங்களாதேஷே வந்து தோத்துருவாங்க. So பாப்போம், nothing can be told. Cricket is a funny game. And also bro, one more takeaway was I was really happy that India avlo back panna. Of course I had a lot of trolls, a lot of comments, Australia idhu sollte, but I was really happy that I trusted the team. I didn't take back my word and India was able to deliver. So that is the confidence. 20 years na cricket paathiட்டு இருக்கேன், so I knew something was going on. So I was really happy about that. Thank you team India nu சொல்லுவேன். So yeah. Okay bro. ஓகே, நான் திருப்பி லாஸ்ட் செக்மெண்ட், தேர்ட் செக்மெண்ட் டேக் அவேஸ்ல என்னோட தாட்ஸ் சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டேக் அவே என்னவா இருக்குது அப்படின்னா, ஜிங்க்ஸ் கேன் பிரேக் ஒன் டே. ஸோ அந்த ஜிங்க்ஸை வச்சு ரொம்ப அப்படியே ஐயோ 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 அப்படின்னு இருக்க வேணாம். அண்ட் ஒன் கேன் நாட் டாமினேட் எவ்ரிடே. எனக்கு இப்போ டிராவிஸ் ஹெட்டை பார்த்தா டாமினேட் பண்ணி இந்தியாவை டாமினேட் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருவாரு, இந்தியாவை டாமினேட் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருவாருன்னு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கு. அது வந்து எவ்வளவு நாள் ப்ரொலாங் ஆகும், ஏதாவது ஒரு நாள்ல இது ஆகிதான் ஆகும், உடஞ்சுதான் ஆகும். அது இன்னைக்கு. ஸோ அதெல்லாமே கூட இருந்தது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இதுதான் எல்லாரும் போடுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், கமெண்ட்ஸ் தான். கம்பேக் வில் பி மோர் ஸ்ட்ராங்கர் தேன் செட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுதான் ரோஹித் சர்மா மூலியமா நம்ம கத்துக்கிட்ட பாடம் இன்னைக்கு. அவரு ஆக்சுவலி அன்னிலேருந்து இதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தோணுது, அவர் ஒன்றும் பெருசா கேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணல. இதே கேம் தான் அயர்லாந்து கிட்ட ஆனாரு, இதே கேம் தான் யூஎஸ் கிட்ட ஆனாரு, இதே கேம் தான் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், எல்லாருக்கிட்ட ஆனாரு. ஆப்கானிஸ்தான் கிடையாது, சாரி, இவங்க கிட்ட. இன்னொரு டீம் யாரு நம்ம குரூப் ஸ்டேஜ்ல இருந்தது? பாகிஸ்தான், அயர்லாந்து இல்ல, அயர்லாந்து, பாகிஸ்தான், யுஎஸ்ஏ. அண்ட் இதுல இந்த குரூப்ல சொன்னேன், பங்களாதேஷ் கிட்ட அதேதான் ஆனாரு, ஆப்கானிஸ்தான் கிட்ட அதே தான் ஆனாரு, ஆஸ்திரேலியா கிட்ட அதே தான் ஆனாரு. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, அவரோட மைண்ட் தான், நான் இன்னைக்கு திருப்பி கொடுக்க போறேன், எனக்கு கிடைச்ச வழி உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்தாரு. அவரை மேனிஃபெஸ்ட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே தப்பா போகல. அது ஒரு எக்ஸ்ட்ரானரி பாலுக்கு அவுட் ஆனாரு. அது அவர் எதிரே பார்த்திருக்க முடியாது, அவ்வளவு குயிக்கா உள்ள வந்துருச்சு. இல்லைன்னா ஒரு ஷார் 100 போட்டிருப்பாரு. அண்ட் அதுதான் இன்னொன்னு என்னன்னா, பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ்க்கு இல்லாம ஒரு குரூப் கேம்னா அந்த குரூப்க்கு நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுல பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்காரு ரோஹித் சர்மா.
எந்த மைல்ஸ்டோனையும் பெருசா பாக்குறது அவரு ஒரு ஒரு 4-5 இயர்ஸ் அவர் கேப்டன் ஆன அப்புறமாவே அவரோட செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப மெலோடவுன் பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுறாரு. முன்னாடி அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், பம்ப்டப்பா இருப்பாரு ஒரு மைல்ஸ்டோன்ஸ்க்குலாம். சொல்லுங்க பிரசாந்த். இல்ல அவருக்கும் சேர்த்து விராட் கோலி பண்ணிடுறாரு. இல்ல அவர் வந்து குரூஷியல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்றாரு. அவர் வந்து ரிட்டன் தாஸ்க்கு அப்புறம் இப்படின்னு பண்ணாரா, ரிட்டன் தாஸோட விக்கெட் இம்பார்ட்டன்ட் விக்கெட், அதுக்கப்புறம் நேத்திக்கு வந்து இன்னைக்கு வந்து டிராவலிஸ் விக்கெட்டுக்கு அப்புறம் எப்படின்னு பண்ணாரு. அண்ட் அப்சோ அந்த மிச்சல் மார்க்ஸ் கேட்ச் விட்டு ரொம்ப அனிமேட்டட் ஆயிட்டாரு. சோ அவருக்கு வந்து ஹி நோஸ் இவரு தான் ஆடுவாங்களா, இவன் விக்கெட் எடுத்தாங்கன்னா டக்குன்னு செலிப்ரேட் பண்ணிடுறாரு. So really happy with that. So really happy. உங்களுக்கு வந்தா சட்னி, உனக்கு வந்தா எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி வந்து இப்போ he has given it back. So I think really happy. But ஆஸ்திரேலியன் வந்து இந்தியன்ஸ் மாதிரிலாம் பர்சனலா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 2023 வேர்ல்ட் கப் அப்புறம் வின் பண்ணோடனே பார்த்தோம், ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தன் வரல, அவனுக்கு பாட்டி சும்மா டிராஃபி வந்து அந்த கிட் பேக்ல போட்டு போயிட்டு இருக்காங்க. So I was very happy with that. So you can carry on, Vicky. அதுதான் இதெல்லாம் தான் மெயின் டேக்அவேஸா இருந்தது லைஃபுக்கும் சரி. ரொம்ப வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ், பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க கிட்ட நம்ம காம்பீட் பண்றோமே வேலைக்காகுமா என்ன ஏது அதெல்லாம் பார்க்காம நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம மேல செல்ஃப் பிலீவ் வச்சு நம்ம இதை பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னு ஒர்க் பண்ண பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த டீமுக்கும் இந்த டீமுக்குள்ள நடுவில் ஒரு நாள்ல என்ன டிஃபரன்ஸ் பாத்துட முடியும். பட் மைண்ட் செட் தான் மேட்டர் அப்படிங்கறத காட்டினாரு. அண்ட் அந்த டெஸ்பிரேஷன் காட்டின நான் இன்னைக்கு கூட வின் பண்ண போறேன். இல்லைன்னா அது ரிஷப் பண்ணிட்டு ஓடி போய் கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் ஆகி ஒரு கேட்ச் விட்டாரு மிஷல் மார்க்ஸ். அதுக்கு அவர் எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாருங்கிறத நம்ம பாத்துருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவரோட இன்டென்ஷன்ஸ் கிளியரா இருந்தது. இன்னைக்கு நாங்க வின் தான் பண்ண போறோம், ஆப்கானிஸ்தான் வின் பண்ணா ஆஸ்திரேலியா நாக் அவுட் தான் ஆக போறாங்க, அது என் பேர் தான் வரப்போகுது அப்படின்னு, இந்தியா நாக் அவுட் ஆஸ்திரேலியா ஃப்ரம் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி வரப்போகுதுன்றதுல அவர் கிளியரா இருந்தாரு. அதை காட்டினாங்க. அண்ட் மொரோவர் நல்ல டீமா ஜெல்லா இருக்காங்க. ஸோ அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்க மாதிரி இருக்கு இந்தியன் டீமை பாக்குறப்போ. இதான் மெயின் டேக்அவேஸா இருந்தது ஃப்ரம் இன் திஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த ராங் மூவ்ஸ் அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்டிங்டிவா ஏதோ ஒண்ணு பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா யாரு அந்த இடத்துல கரெக்டா இருப்பாங்க, எது பண்ணா அந்த இடத்துல கரெக்டா இருக்குங்கிறத மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியான்னு தோணுச்சு எனக்கு. அந்த இடத்துல ஆப்வியஸ்லி டிராவல் செட் ஸ்ட்ரைக் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு, 37 பால் 70 கிட்ட அடிச்சிருக்காரு. அப்ப எதுக்கு மேட்ச் வந்து அங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க? என்ன 11வது ஓவர்ல அவுட் ஆனாரு மாரிஷ். சாய்னிஸ் ஆடி இருக்கலாமே செகண்ட் ஃபீல்டுல. அதுதான் அந்த ரைட் டெசிஷன்ஸ் ரைட் மொமெண்ட்ல எடுக்கலன்னா அது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதுதான் ஆஸ்திரேலியனோட மூவ்ஸ்ல இருந்து தெரிஞ்சது. அண்ட் ஒரு டைம் எடுக்கும், எதுவா இருந்தாலும் ஒரு குயிக்கான ஒரு ஸ்டார்ட் இருக்காது, கொஞ்சம் ஃபம்பிளாகி தான் வரும். இப்போ கூட அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு, செமிஃபைனல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கேம் ஆட வாய்ப்பு இருக்கு. ஒரு புது லீடர்ஷிப்ல அவங்க இன்னும் குரூம் ஆயிட்டு தான் இருக்காங்க, இன்னும் ஒரு டீமா இன்னும் அவங்க உருவாயிட்டு தான் இருக்காங்கன்றதான் காட்டுறாங்க அவங்கள பாக்குறப்போ. அதுதான் நீங்க சொன்ன இங்கிலீஷ்க்கு பதில் வேர்ட் ஆடிட்டு இருக்கிறதுமே கூட என்ன பொறுத்தவரை இங்கிலீஷ் ஆடலாம். ஆனா இங்கிலீஷ் வந்து மிடில் ஆர்டர்ல ஆடுறது டெஸ்ட்ல ஓடிஐலயும் டெஸ்ட்லயும் தான். அவர் டாப் ஆர்டர்லாம் ஆடி இருக்காரு. இந்தியா கிட்ட T20 அடிச்ச 100 ஓப்பனரா அடிச்சாரு. ருத்ராஜ்லாம் இருந்திருப்பாங்க அந்த சீரீஸ்ல. ஸோ அதனாலதான் அவங்க யோசிச்சுக்கிட்டு அவர் ஆடலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில ராங் டிசிஷன்ஸ் தான் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இதுல தான் மெயின் டேக்அவேஸா எனக்கு தோணுச்சு. உங்க 2 பேருக்கு வேற ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். லாஸ்டா ஒண்ணு 2023க்கு ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. அடுத்து 2022ல 10 விக்கெட்ஸ் வித்அவுட் கிளாஸ்ல ஒரு டீம் ஜெயிச்சது. அந்த டீமை வந்துட்டு திரும்ப ஃபேஸ் பண்ண போறோம் அதே ரவுண்ட்ல. அதுக்கும் ஒரு வந்துட்டு ரிவெஞ்சுன்னு எடுத்தா அவ்வளவுதான். இந்தியன் ஃபேன் ஐ எம் பினிஷ் அப்படிம்பாங்கல்ல ஒரு படத்துல, அந்த மாதிரி ஐ எம் பினிஷ். அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அது ஒரு என்ன சொல்றது, அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும். ஆப்வியஸா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, காலகாலமா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து டாமினேட் பண்ணலனாலும் ஒரு நல்ல கிரிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த மேட்ச் இங்கிலாண்டே வந்துட்டு ஒரு கிராஷிங் டிஃபீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் பாத்துக்கலாம். ஃபைனல்ஸ் வந்துட்டு கண்டிப்பா அது நம்ம டேவா இருந்தா நம்ம ஜெயிச்சிரும். அடுத்த மேட்ச் இங்கிலாந்து வந்துட்டு முடிச்சு விடணும். இதே மாதிரி ரோஹித் சர்மா வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஆப்வியஸா அவங்க டீம்ல வந்துட்டு லெக் ஸ்பின்னர் ஜாம்பா மாதிரியே போடுற ஒரு மாதிரி ஒரு அடில் ரஷீத் இருக்காரு. அவர் அடுத்த மேட்ச் பேசலாம், அதுக்கு ஒரு எபிசோடா பேசலாம். இதுக்கு இப்பவே அந்த 23ல வாங்கின அடி 2022ல வாங்கின அடி எல்லாம் அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதுவும் ரோஹித் சர்மா ஆடின நாக்குக்கு சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னன்னா 2022ல வந்து இந்தியா வாஸ் டூ டிபெண்டன்ட் ஆன் விராட் கோலி. அவர் சம ஃபார்ம்ல இருந்தாரு. அண்ட் ஆல்சோ 2022ல வந்து we didn't have பும்ரா. இருந்த அந்த புவனேஸ்வர் குமார், அர்ஷதீப் ஒரு மாதிரி டேஷிங்கான பவுலர் யாருமே கிடையாது. டச் அவுட் இந்த தடவை நமக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. எல்லாமே ஒரு அமையணும்னா எல்லாம் ஆல் ஸ்டார் ஷுட் கம் டுகெதர்ல. சோ அந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கு. So I think this is a perfect. எனக்கு இன்னொரு வியர்டான விஷயம் என்ன தெரியுமா யோசிக்குது, நாளைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவோட ஆட போறானுங்க. சவுத் ஆப்பிரிக்கா யூ நெவர் நோ, பிகாஸ் ஆப்கானிஸ்தான் கேன் சர்ப்ரைஸ் யூ. சோ ஆப்கானிஸ்தான் ஒருவேளை ஃபைனல்ஸ் கூட வரதுக்கு ஒரு டீசென்ட் சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்தா இந்தியா அடுத்த மேட்ச் ஒரு மாதிரி நல்லா ஆடி ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க.
அவங்க 2 பேரை வச்சு ஆடிட்டு இருக்கானுங்க பாவம் பேட் எடுத்து. நானும் அதான் சொல்ல வந்தேன். there is a possibility of Afghanistan surprising South Africa. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஒரு மேட்ச் கூட கன்வின்சிங்கா ஜெயிக்கல, ஒரு மேட்ச் கூட கமாண்டிங் பொசிஷனா அப்படின்னு ஜெயிக்கல. ஈவன் நேபாளோட கூட கடைசி பால்ல கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தூக்கி போட்டு ஆப்கானிஸ்தான் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு. நான் ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ஆனா அங்கெல்லாம் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இந்தியாவை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா சொல்லவே வேணாம், ஆப்கானிஸ்தானோட ட்ராக் ரெக்கார்டு இந்தியாவோட எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. பாவம் அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை சொன்ன இதுக்கு கூட வந்துட்டு கமெண்ட்ஸ்ல திட்ட போறாங்க, எப்படி ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா இது பண்ணுன்ட்டு, எப்படி நேபாள் வந்து. அதனாலதான் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல டீடைலா பேசலாம், இது ரொம்ப லென்த்தா போயிடும். அதான் really happy. அது எப்படி தெரியுமா இருக்கும், இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனல்ஸ் நான் பொல்லாதவன்ல ஒருத்த வருவான்ல, ஐயோ நான் 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டேய் நான் 2 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் நகர்றா அப்படின்னு சொல்லி 13 வருஷமா கப் அடிக்கிறான் நகர்கிறா. நான் லைட்டா ரோட்ல தான் சொன்னேன். பட் இந்த சவுத் ஆப்பிரிக்கால என்ன பண்றது, சவுத் ஆப்பிரிக்கா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க 2 பேரும். அவங்க கிரிக்கெட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சவுத் ஆப்பிரிக்காவே ரெடி ஆயிட்டாங்க, சவுத் ஆப்பிரிக்காவே கிளம்பிடுவாங்க. அத இந்த படத்துல கவர்மெண்ட் நான் முன்னாடி சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ சவுத் ஆப்பிரிக்காக்கு ஃபார்ச்சூன்ஸ் ஆர் ஃபேவரிங் சவுத் ஆப்பிரிக்கான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. தெரியாது சவுத் ஆப்பிரிக்கா கப் கூட அடிக்கலாம், தெரியாது. வழக்கமா டிஎல்எஸ் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா காலை வாரி விடும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு என்னன்னு பார்த்தா டிஎல்எஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமா ஆமா, அது வந்து we are speaking about all probabilities தான். லைக் இது நடக்கும் இல்ல இது நடக்கலாம்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். மத்தபடிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வந்து சும்மா இன்னைக்குதான் வந்து ஒரு நாள் ஃபுல் மீல் சாப்பிட்டு ஏப்ப விட்ட மாதிரி இருக்கு. அந்த ஆஸ்திரேலியா அடிச்சது இப்பதான் வந்து ஒரு மாதிரி நல்லா நிம்மதியா தூங்கலாம். I can sleep அதான் சொல்லலாம், I can sleep peacefully அவ்வளவுதான். till 26th இங்கிலாந்து இப்படி அடிக்கணும். இங்கிலாந்து இப்ப எப்படி வந்து டிராவிஸ் ஹெட் கேட்ச் வந்து ரோஹித் சர்மா பிடிச்சி ரிவெஞ்ச் எடுத்தாரோ, அதே மாதிரி ரோஹித்தும் கோலியுமே சேஸ் பண்ணி 10 விக்கெட் டிஃபீட் கூட கொடுக்கலாம் இங்கிலாந்துக்கு. யாருக்கு தெரியும். ஒரு மேட்ரு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே ஆடிட்டு இருக்காங்க, ஒரு சேஸே பண்ணல இந்தியா. பாத்திருக்கீங்களா? ஒரே ஒரு மேட்ச் இந்த யூஎஸ் மேட்ச் மட்டும் சேஸ் பண்ணாங்க, யூஎஸ் மேட்ச் அயர்லாந்து மேட்ச் மட்டும் சேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இவரு ரோஹித் அதான் சொன்னாரு, நீங்க நான் பவுலிங் பண்ணிருப்பேன், ஏன்னா நாங்க பவுலிங்கே பண்ணல இந்த சூப்பர் 6 சூப்பர் 4ல வந்து அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுதான் ஒரு சின்ன கன்சர்ன். ஒருவேளை செமிஃபைனல்ஸ்ல போய் இவங்க சேஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னு ஒரு கன்சர்ன். பட் ஐ திங்க் வித் லெவல் ஆஃப் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்து சேஸ் பண்ணாதான் அவங்க வின் பண்ண முடியும். அவங்க பவுலிங் வச்சு அவங்க டிஃபென்ஸ்லாம் பண்ண முடியாது. ஓகே, இங்கிலாந்து சேஸ் பண்ணாதான் அவங்க ஒரு பெட்டர் சைடு. யாரு? இங்கிலாந்து சேஸ் பண்ணாதான் பெட்டர். இல்லனா இவரு சீக்கா சொல்ற மாதிரி ஆர்ச்சர் ஒருத்தர் தான் உலக இருக்கு. ஆமா ஈவன் ஆர்ச்சரியுமே வந்துட்டு ரோஹித் சர்மா இப்ப இருக்கிற ஃபார்முக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பால் கமிங் ஆன் டு பேட் வந்துட்டு ரொம்ப விரும்புவாரு. பால்ல பேஸ் இருந்தா அவர் அப்படியே திருப்பி விடுவாரு. அதுவும் பவுன்சர் கிவுன்சர் எல்லாம் போட்டீங்கன்னா தூக்கி எங்க விவியன் ரிச்சர்ட் ஸ்டேடியம்ல நடக்குது. இது ஸ்பின் ட்ராக், அது ஒரு லோ ஸ்கோரிங் வென்யூவா தான் இருக்கும். 140 அதே மாதிரி 135 140 தான் அடிச்சாங்கன்னா இந்தியா 10 ரன்ஸ் மார்ஜின்ல வின் பண்ணுவாங்க. ஈக்குவல் டு ஈக்குவல். அத பத்தி பேசலாம் அதுக்கப்புறம். இன்னைக்கு ரசிப்போம், இன்னைக்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு டச் அப் பண்ணிடலாம். நாளைக்கு ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் ஸ்டார்ட் சொல்லுங்க. இல்ல அந்த மேட்ச் பத்தி சொல்றீங்களா? அது ஆக்சுவலி நான் வந்து எனக்கு என்ன தோணுது, பங்களாதேஷ் தோத்துட்டு பங்களாதேஷ் வின் பண்ணி ஆப்கானிஸ்தான் தோத்து ஆஸ்திரேலியா தான் வர போறாங்கன்னு தோணுது. ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். சொன்னதுதான் ப்ரோ கரெக்ட். ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் கரெக்ட். நீங்க இல்ல பங்களாதேஷ் 3 தோத்துட்டு போற மாதிரி டீம் கிடையாதுன்னு எனக்கு ஒரு தாட். இல்ல என்ன பங்களாதேஷ் வந்து நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆப்கானிஸ்தான் இஸ் a better bowling side than பங்களாதேஷ், பட் பங்களாதேஷ் இஸ் a better batting side than ஆப்கானிஸ்தான். சோ டாஸும் குரூஷியல் தான். டாஸும் குரூஷியல். ஷகிப் அல் ஹசன் யாருன்னு பாத்திருக்கீங்களா? அவர் எவ்வளவு பெரிய பேட்டர்னு மறந்துடாதீங்க. கிடைச்சா ஒரு 50 அடிப்பாரு. அவர் வந்துட்டு எவ்வளவு பெரிய பேட்டருங்கிறத எவ்வளவு அக்ரெசிவான ஒரு ஆக்டருங்கிறத நிறைய வாட்டி பாத்துருக்கோம். சோ மேபி அது நாளைக்கு கூட கம்மிங் இன் டு பிளே. அவர் கூட ஒரு நாளைக்கு அம்பேர்லாம் பயந்து போவாங்க பாவம் ஃபீல்டுக்கு. ஐயோ இந்த பையன் வரா எல்பிடபிள்யூ தான் கொடுக்கணும், இல்ல அடியே வந்துரும் அந்த பையன் ரவுடிசம் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னா அவரை பிக் பாஸ் கான்ட்ராக்ட் கூட கூட்டு போவாங்க ஷகிப் ஆஸ்திரேலியா. இல்ல இப்பவே மெசேஜ் போயிருக்கோம் டேய் வின் பண்ணுங்கடா எல்லாருக்கும் நான் பிக் பாஸ் கான்ட்ராக்ட் தரேன்டா. ஆர்சிபி மேட்ச், ஆர்சிபி குஜராத் சாரி எலிமினேட்டர் யாருன்னா ஆர்சிபி ராஜஸ்தான் மேட்ச்ல எப்படி போய் சிஎஸ்கே ஃபேன் சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு ஆஸ்திரேலியன்ஸ் ஃபுல்லா பங்களாதேஷ் ஜெர்சியில வந்து உட்காந்துருவாங்க. இந்த இதுல இந்த ஸ்டேடியம்ல இருந்து நேரா போய் உட்காந்துட்டு இருப்பாங்க இப்பவே. அது ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன டே கேம் தான். இப்போ டே திருப்பி நைட் கேம் தான் ஆட போறாங்க. இன்னும் ஒரு 6 ஹவர்ஸ்ல ஆரம்பிக்க போகுது, 5.5 ஹவர்ஸ்ல ஆரம்பிக்க போகுது. அப்படியே உள்ள போயிருவாங்க.
சோ மக்களுக்கும் சொல்லிடலாம், நம்ம வந்து மேட்ச் முடிஞ்சு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல இந்த ரிவ்யூ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ அதான் இதெல்லாம் வந்து 6 hours எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சோ இப்ப டைம் ஆல்ரெடி 12:53 ஆயிட்டு இருக்கு. வீடியோ காத்தால 1 hour ஆயிடுச்சு ப்ரோ பேசி. கடையா முடியலாமா? ஓகே, அதுதான் நான் அதான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு வேற நம்ம புதுசா அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி மிஸ் அவுட் பண்ண 2 எபிசோடையும் பாருங்க. இந்தியன் மூவி அண்ட் போக்கிரிக்கு பண்ணிருக்கோம். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி செக்மெண்ட்ஸா பேசுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு போலாமா? அட்லீஸ்ட் ஒரு குரூஷியல் மேட்ச்க்கு நம்ம வந்து எடுத்துட்டு வந்து பேசுவோம். ஏன்னா ஒரு சிலது கொஞ்சம் லோ ஸ்கோரிங் மேட்சா இருக்கும், அவ்வளவு பெருசா நம்ம பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது. அப்ப நம்ம பண்ண முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்க மேட்ச் இந்தியாவோட டோர்னமெண்ட் வந்து இந்தியாவோட டோர்னமெண்ட்டை சம் அப் பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிடிச்சிருக்குன்னு. இப்படி கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்க. வித் தட் நோட் we are finishing this video. அண்ட் பங்களாதேஷ் vs ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஒரு க்ளோஸ் கேமா போகணும். ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி உள்ள வந்தாங்கன்னா குடோஸ் டு தேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம். கண்டிப்பா அவங்க வின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியா வந்துருவாங்க தான் தோணுது. பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.